சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவசரமாக உன் அப்பா ஒரு இல்லத்திற்குள் சென்று கொண்டிருக்கின்றேன். நான் யாருடைய இல்லத்திற்குள் செல்கின்றேன், எதற்காக செல்கின்றேன், இதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது, நான் யாருடைய இல்லத்திற்குள் செல்கிறேனோ அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நிச்சயமாக இன்று உன் அப்பா இந்த சாய் அப்பாவிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பல கஷ்டங்கள் பல சோதனைகள் உனக்கு வந்திருந்தாலும் அப்பாவை கண்டதும் மனதார உனக்கு இறங்குவதும் உண்மை என்றால் நிச்சயமாக என் குழந்தை, இந்த அப்பாவை நீ உன்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம். அதுபோல உன் அப்பா நானும் உன்னை என்னுடைய அருமை குழந்தையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அர்த்தம். என் அன்பு குழந்தையே, மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் அகற்றி எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ பழகு. சாயப்பா, இன்று அவசரமாக ஒருவர் இல்லத்திற்குள் செல்ல வேண்டி வந்ததற்கு காரணம் உன்னுடைய சந்தோஷம் எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படியானால் உன்னுடைய சந்தோஷத்திற்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக ஒரு காரியம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இதை இந்த அப்பா என்னால் மட்டுமே முடிகின்ற ஒரு விஷயம் என்பதனால்தான் அப்பா உடனடியாக புறப்பட்டு விட்டேன். எல்லா தெய்வங்களும் இந்த பொறுப்பை இடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். அனைவரும் காவலாக நிற்கின்ற இந்த அப்பா இன்று உனக்கு காவலாக நின்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமே இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல சற்றென்று நமக்கானதாக மாறிவிடவில்லை என்பது உண்மை. அதை நான் ஒருபொழுது மறுக்கவில்லை. நான் இல்லை என்றும் சொல்லிவிடவில்லை. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் உன்னை உனக்காக தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ எப்பொழுதுமே சரியாக பெற்று கொள்கிறாயா என்பதுதான் இந்த கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்பா உனக்கு நினைத்ததையெல்லாம் நடத்தி முடித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ எதை நினைத்தும் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நமக்கானதை நாம் கைகளில் ஒப்படைக்கும் என்பது உன்னுடைய தெளிவான எண்ணமாக இருக்க வேண்டும். இன்று நான் உனக்கு செய்யக்கூடிய இந்த உதவியை நினைத்து பார்த்தால் நிச்சயமாக இந்த அப்பா எனக்கு நன்றி சொல்வாய். அப்பா, நான் உன்னை நம்பியதற்கு எனக்கு பலன் கிடைத்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். அவ்வளவு எளிதில் உனக்கு எதுவும் நடக்கவில்லை. அவ்வளவு எளிதில் இந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கவில்லை. ஆனால் உனக்கென நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், உனக்கென இந்த வாழ்க்கையில் உருவாகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய மாற்றங்களையும் எதிர்வரக்கூடிய திருப்பங்களையும் என்றும் உன் கண் முன்னால் உன் அப்பா நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். என் அன்பு குழந்தையே, அவசரமாக ஒருவர் இல்லத்திற்குள் செல்ல வேண்டி வருகிறது என்றாலே குறிப்பாக அது உன்னுடைய துரோகியின் இல்லமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் துரோகத்தின் உச்சத்தை உனக்கு காண்பிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இந்த சாயப்பா நான் யார் என்கின்ற உச்சத்தை அவர்களுக்கு காண்பிக்க முடிவெடுத்துவிட்டு நான் யார் என்று இப்போது அவர்களுக்கு நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும். இல்லை என்றால் இந்த அப்பா இருப்பதையே இவர்கள் மாற்றி விடுவார்கள். இந்த அப்பா இவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்பதை இவர்கள் மறந்து விடுவார்கள். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து கேட்பாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை நல்ல பதிலை தந்துவிடும். மன மகிழ்ச்சியோடு நீ எண்ணி இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த உன்னுடைய முயற்சிகள் அத்தனையுமே என்றுமே உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் உன் கைகளில் பெற்று கொடுக்கும் என்பதை முதலில் நீ நம்பிவிடும். இன்று இந்த அப்பா அவர்களின் இல்லத்திற்கு அவசரமாக சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் உன்னை அழிக்க நினைத்ததும் அதை உடனடியாக செய்ய எண்ணியதும் தான். மனதில் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லை. மனதில் ஒரு ஓரத்தில் கூட நல்ல சிந்தனைகள் இல்லை. எப்படி அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி அடுத்தவர் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு என் குழந்தை, நீ அடைய நினைத்த வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுதாவது இதையெல்லாம் நீ அடைந்துவிட உன்னுடைய முயற்சிகளை நீ சரியாக செய்து கொண்டிரு. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். நான் எதை எடுக்க வேண்டுமோ அதை உன்னுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துவிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியது என்பதை இந்த அப்பா என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது.
நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எந்த விஷயங்களை உன்னிடத்திலிருந்து எடுத்தாலும் சரி, கடைசியில் அதிலிருந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை பிறக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன் கைகளுக்கு திரும்ப வரும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுதெல்லாம் சற்றென்று உன் மனதை தளர விட்டு விடாதே. சாயப்பா துரோகத்தின் இல்லத்திற்கு சென்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கு ஒரு சிலருக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் நான் சென்றிருந்த பொழுது கூட இவர்களின் மனதில் உன்னை பற்றி நல்ல விஷயங்கள் இல்லை. இவர்களின் மனதில் உன்னை பற்றிய நல்ல சிந்தனைகள் இல்லை. எப்படி உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும், எப்படி உனக்கு கெடுதலை நினைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறதே தவிர வேறு எந்த சிந்தனைகளும் இவர்களுக்குள் இல்லை. இப்படியாக உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் கெடுதலை செய்ய நினைத்த இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ தெளிவான விஷயங்களை எல்லாம் நீ சரியாகத்தான் பெற்றுக்கொண்டாயா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார். இப்பொழுது சாயப்பா இதை நடத்தி முடித்து விட்ட பிறகு உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த நிலை கொண்டும் என் குழந்தை இனிமேல் வருத்தப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலை கண்டும் என் குழந்தை வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பதை நீ தெளிவாக இருக்கும்பொழுது எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு இருந்து எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தரும்பொழுது எதற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம். இனி எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.